ஆப்பிள் ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸோட கம்ப்ளீட் ஸ்பெக் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐஃபோன் 17 ஏர்னு சொல்லிட்டு ஸ்லிம்மான ஃபோன் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த 17 ப்ரோ மேக்ஸில் ஸோ டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமரா சுற்றி பட்டையாக பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் லைன் மாதிரி இழுத்து கொண்டு போயிருக்காங்க. அது ஆல்ரெடி லீக்கில் வந்துருச்சு. பின்னாடி 3 ட்ரிபிள் 48 மெகாபிக்சல் கேமரா வரப்போகுது. இன்னுமே டெப்த்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்க போதான். டூயல் வீடியோ ரெக்கார்டிங், அதாவது ஆண்ட்ராய்டில் நம்ம பல காலத்துக்கு முன்னாடி பார்த்தாச்சு. ஒரே நேரத்தில் ஃப்ரண்ட் கேமராலையும் பேக் கேமராலையும் வீடியோ எடுக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா இன்னமும் நிறைய கிரியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வச்சு வீடியோ இன்க்ளூடிங் மீ. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஒயிட் ஆங்கிளில் பேக் வீடியோவும் செல்ஃபியில் ஒரு வீடியோ எடுக்கும் போது ஒரு கண்டென்ட் கிரியேஷனாக பார்க்கும்போது அந்த ஒரு ஆப்ஷன் ஐஃபோனில் கொண்டு வந்தது புதுசு. பட் நல்லாயிருக்கும், வரவேற்கத்தக்கது. 6.9 இன்ச்சு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சைஸு கொஞ்சம் பெரிய சைஸ் தான். அது மட்டும் இல்லாமல் 120 Hz refresh rate இருக்க போது. இன்னொன்று ஆப்பிள் இன்டெலிஜென்ஸு லொட்டு லோசுக்குன்னு சொல்லிட்டு ஏஐ மூலியமாக வச்சு நிறையா இது பில்டப் பண்ணி கொண்டு வர போகிறாங்க. பேட்டரி இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது ஸ்க்ரீன் ஆன் டைம், அதாவது மூவி ரன் டைம் அப்படின்னு கால்குலேட் பண்ணுவாங்க. போன 16 ப்ரோ மேக்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த 17 ப்ரோ மேக்ஸ்லேயும் பெட்டராக இருக்குன்றாங்க. ஸோ ஓவராலாக வச்சு பார்க்கும்போது நல்லா இருக்குது. விலை கண்டிப்பாக 1,50,000 இருக்கும். 1 TB ஸ்டோரேஜும் பார்த்தீங்கன்னா இது கூட லான்ச் ஆக போகுது. அடுத்தடுத்து நிறையா இது லீக் வருது. என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.